ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலத்துல அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள், சிறப்பு யாகங்கள் நடைபெறும். அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நாம ஜோதிட முறையை நம்ம பயன்படுத்துறது. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:55 இந்த நேரத்துல தாங்க குரு பெயர்ச்சி நடைபெறுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்ல ஏற்படுத்தி போகுது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பொருளாதாரத்துல பேரும் வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, குரு கடகத்துல உச்சம் அடைந்தாலுமே சரி, அவர் கூட இணையக்கூடிய கிரகம் என்பது கேதுவா இருக்குது. கேதுவும் குருவும் வரும் இன்னும் சில மாதங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் என்பதால பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சிகள், நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாமே ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரியான ஒரு அணுகுமுறைன்றது இருக்காது. சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவிழும் நிலையும் இருக்குது. அதனால இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கடக ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்ததாங்க போகுது. எஸ், உங்க ராசிக்குள்ளதான் குரு நுழையிறாரு. குரு உங்க ராசியில தான் உச்சம் அடைகிறாரு. சந்திரனுக்கு குரு யோகாதிபதியா தான் இருக்கிறாரு. இதனால இங்க நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. புகழுக்கும் அந்தஸ்துக்கும் எந்த ஒரு குறைச்சலும் இல்லைங்க. உங்களுக்கு 5ஆம் பார்வையிலும் 7ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் குரு பார்வை விழுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். குலதெய்வ வழிபாடு ஒரு முறை நீங்க பண்ணிட்டு வந்துருங்க. அந்த குலதெய்வ அனுகிரகன்றது இப்ப உங்களுக்கு அழகா வேலை செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும் பார்வையிடுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை மூலமா வரக்கூடிய அனுகூலங்கள் நல்லாவே வருங்க. தந்தை வழியில ஏதாவது சொத்து ஏதாவது வரணும்னாலும் சரி, உங்களுக்கு சூப்பரா அதுவும் சேரும். தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஒரு நல்ல பிணைப்பு உண்டாகும். அதே மாதிரி சின்ன பசங்க கிட்ட நீங்க உங்களுடைய கோபத்தை அதிகமா வெளிப்படுத்திக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கணும் போது வார்த்தைகளால உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் உண்டாகலாம். கோபத்தை சரியா வெளிப்படுத்த தெரியாம அந்த நேரத்துல ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 1ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, ஜென்மத்துல குரு இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது உங்க சுற்று வட்டாரம் எல்லாரும் உங்களை கண்கொத்தி பாம்பா மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த மூவ் உங்களது எப்படி இருக்கும்ன்றது எல்லாரோடைய அட்டென்ஷனும் உங்க மேலதாங்க இருக்கும். அதுல 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அப்படி வார்த்தையை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னும் போது உங்களுக்கு எந்தவித அவமானங்களும் சந்திக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்க மூலமா உங்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படும். அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில 49வது பாடல் பாடுறதும், அதே மாதிரி சிவன் வழிபாடு பிரதோஷ காலத்துல சிவன் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்கணும் போதே பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் வழிபாடு பண்ணீங்களோ அதனோட அனுகிரகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த ஒரு வருஷம் இருக்குது. குரு அதிசாரமா அக்டோபர் 30ல இருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 5, 7, 9ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்கு. கடகராசினருக்கு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள், அசம்பாவிதங்கள், பிரச்சனைகள்ன்றதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். பிரிவு வரைக்கும் போயிருக்கும். டிவோர்ஸுக்கு கூட அப்ளை பண்ணக்கூடிய காலகட்டமா கூட இருந்திருக்கும். பட் இந்த நவம்பர் டிசம்பர்ல நீங்க அதற்கான நல்ல முயற்சிகள் எடுக்கும் போது உங்களுக்கு குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். குடும்பம் திரும்பவும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. அதனால கடகராசினர் கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. நவம்பர் மாசம் வரைக்கும் நீங்க அந்த இடத்துல நீங்க பொறுமையை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 13ஆம் தேதி குரு அதிசாரமா சிம்மத்துக்கு நுழைந்தவர் திரும்ப வக்ரகதியா பயணத்தை தொடங்கினவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. பிப்ரவரி 13ல கடக ராசியிலே திரும்பவும் நுழையும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பொறுப்புகளும் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது.
உங்களுக்கு இன்னும் வேலை பளு அதிகமா கூடுதுன்னு சொல்லணும். மத்தவங்க கண்ட்ரோல்ல இருந்து நீங்க எல்லாத்தையும் செய்யக்கூடிய காலகட்டமா பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க இன்னும் பொறுமையாவும், ரொம்ப பொறுப்பாவும், உங்களுக்கு என்ன வேலை குடுத்துருக்காங்களோ, உங்களுக்கான பணிகள் என்ன இருக்கோ, அதை இன்னும் சிறப்பா செயல்படணுங்க. கடக ராசினருக்கு வரக்கூடிய இந்த குரு மாற்றத்தினால நல்ல அலைன்ஸ் வருங்க. அதனால மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜூன் டூ அக்டோபர் மந்த்துக்குள்ள நீங்க முடிக்க பாருங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் குரு அதிசாரமா உங்களுக்கு 2ஆம் இடத்துல நுழையிறாரு. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி அடையும் போது கேது உங்களுக்கு ஜென்மத்துல நுழையுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணத்துக்கான அமைப்புன்றது அவ்வளவு ஃபேவரபிளா இல்ல. ஸோ ஜூன் டு அக்டோபர் மந்த்ல நீங்க கல்யாணத்துக்கான பிளான்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசினர் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எஸ், இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தை அமைப்புன்றது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துட்டு இருக்கீங்கன்னும் போதும் உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, மேரேஜ் நான் இப்போ கேட்கலாமா அப்படின்னும் போது எஸ், ஜூன் டு அக்டோபர் மந்த் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். நீங்களும் உங்க லவ்வை நீங்க வீட்டுல தெரியப்படுத்தி கிரீன் சிக்னலும் வாங்கிடலாம். ஸோ கடக ராசினருக்கு ஜூன் டு அக்டோபர் மந்த்ன்றது ரொம்பவே ஃபேவரபிளா இருக்குங்க. இது உங்களுக்கு மே மந்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு மே மந்த்லேருந்தே தொடங்கி இருக்கும். நான் இவ்வளவு சொல்லும் போது நீங்க அதை உணர்வுபூர்வமா அதை கவனிக்கலாம் நீங்க. ஸோ இதே மாதிரி அக்டோபர் மந்த் வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அடுத்த வருஷம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணாதாங்க பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கடக ராசினர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து நீங்க வந்து பிரதோஷ காலத்துல சிவன் வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க கடல் சார்ந்த கோயில்களுக்கும் சென்று வாங்க. பிரதோஷ நேரத்துல சிவன் வழிபாடு பண்ணுங்க. நான் ஏற்கனவே கடகராசினருக்கு சொல்லியிருந்தேன். நீர்நிலை சார்ந்த கோயில்களுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களையும் உங்களுடைய மனக்குழப்பத்தையும் நீக்கும். மன அமைதியா தெளிவா இருக்கும் போது தானேங்க நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஸோ நீர்நிலை சார்ந்த கோயில்களை போய் வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, அங்க பக்கத்துல குளமோ ஆறோ இருந்ததுன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. புதுசா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க, முடிவு ஏதாவது இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னும் போது அந்த முடிவு எடுக்கணும்னா அதெல்லாம் நீங்க கோயில்ல போய் அந்த முடிவுகளை எடுங்க. கண்டிப்பா அது வெற்றி அடையும்.